வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே பயணம் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கல் வந்து விட்டோம். நிலக்கல் வந்து விட்டோம். கூட்டம் எதுவும் இல்லை, வண்டி ஃப்ரீயாக தான் போய்ங்குது நண்பர்களே. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எதிர் வண்டி தான் கொஞ்சம் அதிகம் போகுது. இதை செக்கிங் பிளேஸ் வந்துட்டோம். நிலக்கல் திரும்ப போகிறோம். நிலக்கல்ல போய் சாமியில் நேர கூட்டினா போதும். அதுக்கப்புறம் அவங்க போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நிலக்கல் மகாதேவர் டெம்பிள் பாருங்கள், ஆட்சி வந்து விட்டது. கார் மட்டும் பாஸ் கொடுத்து பம்பாவில் ட்ராப் பண்ண சொல்லி மட்டும் அனுப்புகிறாங்க. எல்லாம் அவங்க ஆல்ரெடி பாஸ் கையில் வச்சு கொடுக்குறாங்க ட்ராப் பண்ணதுக்கு. அந்த டைமிங் பொறுத்து தான் நண்பர்களே. எல்லாம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிராஃபிக் டைமில் வந்து அவங்கள கேட்காதீங்க. நிலக்கல் ஈஸ்வரனை பார்த்துட்டு உள்ளே கிளம்புறோம். பார்க்கிங் கிளம்புறோம் நண்பர்களே. வாங்க, வரக்கூடியவங்க போதுமான குயிக்காக வந்துடுங்க. இன்னும் 5 நாள் தானே இருக்குது மண்டல பூஜைக்கு. கூட்டம் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 27ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. மண்டல பூஜை முடிஞ்சு 26ஆம் தேதி தங்க அங்கி வருது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். போதுமான அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ இந்த 2 நாளுக்குள்ளே வந்துடுங்க. இன்றைக்கி 23 முடிஞ்சிச்சு. நாளை மறுநாள் 2 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டங்கள் நெருங்கும் நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சபரிமலை பயணத்தை தொடருங்க. நிலக்கல் டோல் பிளாஸா வந்து விட்டது நண்பர்களே. நம்ம வண்டி 3ஆம் நம்பர் பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. 3ஆம் நம்பர் பார்க்கிங்கில் தான் நம்ம வண்டி இருக்கோம். வாங்க, இன்று 23/12/2025, நாளை காலையில் 24, எப்படியும் 10 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நிலக்கல் மலையில் 3ஆம் நம்பர் பார்க்கிங் லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டோல் தாண்டினோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் தான் நம்ம வண்டி இருக்கோம். வாங்க, சந்திக்கலாம். சபரிமலை வரக்கூடிய அன்பு நண்பர்கள் வாங்க நண்பர்களை சந்திக்கலாம். பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வண்டிக்கு மட்டும் இருக்குதுன்னா காரணம் என்ன காரணம்னா, பெரிய பாதை நிறைய பேர் போனதுனால முன்கூட்டி வண்டிக்கு வந்து ஆல்ட் ஆகும். நிறைய பேர் அதான் கேட்பாங்க, கோயிலில் கூட்டம் கம்மியாகுது ஆனால் வண்டி பாதை நிறைய இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா பெரிய பாதை ரன்னிங்கில் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிற்கும். என்னையே வந்து 3ஆம் நம்பர் பார்க்கிங் வேகன்சி இருக்குதா பார்த்து தான் கொடுத்தாங்க டிக்கெட்டு கேட்டதுக்கு. கரெக்டாக
பாருங்கள், சாமியோடையே ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டு வந்துங்கிறாங்க. நிலக்கல் மலையில் 3வது நம்பர் பார்க்கிங் இதுதான். போன டைம் 1ஆம் நம்பர் கிடச்சிது. இப்போ 3 பார்த்துனே வரும். எங்கே வேகன்சி இருக்குதோ அங்கே போட்டுற வேண்டியது தான் வண்டியை. ஓகே, பார்க்கிங் கிடைத்து விட்டது நண்பர்களே. பாருங்கள், லெஃப்ட் சைடு தான் கிடைச்சிருக்குது. வாங்க சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.